ஹே கமலி, எப்படி இருக்க? கடங்காரி, எங்கடி போய் தொலைஞ்ச? ஹலோ நான் ஹலோ எஃப்எம்ல இருந்து பேசுறேன். ஓ சாரி, குரலை கேட்டதும் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். நீங்க விஜயலட்சுமி தானே? ஆமா. நேத்து நடந்த வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட்ல உங்களை வின்னரா செலக்ட் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்படியே லைன்ல இருங்க, ஆர்ஜி அஞ்சலி பேசுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன். பார்க்காத ஹரித்வார எங்களையும் பார்க்க வச்சதுக்கு உங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி, எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி. நான் உங்களை விஜய்னு கூப்பிடலாமா? ஓ, பாலு கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. பாலு என் ஹஸ்பண்ட். தட்ஸ் சோ ஸ்வீட். விஜய் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட ஹாபிஸ், ஸ்பெஷல் டேலண்ட் அந்த மாதிரி? நான் பாடுவேன். வாவ், அப்ப நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இஞ்சீடு பழகா மஞ்சச்சேவ பழகா தேங்க்யூ விஜயலட்சுமி. இல்ல இன்னும் 2 லைன் பாக்கி இருக்கு. கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடதில்லையே. வாவ், பியூட்டிஃபுல் விஜய். உங்களுக்காக ஒரு பரிசு காத்துட்டு இருக்குன்னு சொன்னேனே, அந்த பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க. உங்களுக்கான பரிசு பிரஸ்டீஜ் வழங்கும் பிரஸ்டீஜ் கிளிப் ஆன் பிரஷர் குக்கர். ஆக்சுவலா அஞ்சலி, எனக்கு பிரஷர் குக்கர் வேண்டாம். அது போன வாரம் தான் ஒன்று வாங்கினேன். அதுக்கு பதிலா ஒரு டிவி கொடுக்க முடியுமா? ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி கேட்ட டிவி எங்களால தர முடியல. ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்காக ஒரு சூப்பர்வன சாங் கண்டிப்பா தர முடியும். அவங்களே இப்ப பாடின இஞ்சி ஈடு பழக சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, என்ன மேடம், நீங்க குக்கர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? அப்படி இல்ல. எத்தனை லிட்டர் குக்கர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, டிவி பிரைஸா கிடைக்கிற மாதிரி ஏதாவது கான்டெஸ்ட் இருக்கா? மேடம், இது ரேடியோ ஸ்டேஷன், விவேக் எனக்கு கிடையாது. உங்களுக்கு குக்கர் வேணும்னா நாளைக்கு காலையில 11 மணிக்கு எங்க ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க வரணும்? என்னாச்சு? ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற ஒர்க்கர்ஸ். எதை பற்றியும் கவலைப்படாத முதலாளிங்க. வேலைக்கு போவே பிடிக்கல. வழக்கமாக நடக்கிறது தானே? இப்போ முடியல. விஜி, ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? 50-50. ஆக்சுவலாக இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஓஹோ, சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். விஜி, அது சித்துவன்னு நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. எது? கேம்ஸ் விளையாடுறதா? அதெல்லாம் சரியாக போயிடும். அது இல்லை, அவனுக்கு எத்தனை நாள் தான் இப்படி தனியாக இருப்பான். அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேண்டாமா? இல்லை, நாம் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கே. பார்ட்னர்ஷிப் வேணும்னா நீ கூட வந்து கிச்சனில் வேலை பண்ணு. பார்ட்னர்ஷிப் ஆளப்பா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படியே. வீடியோ கேம்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறல்ல, இந்தா. மா, இது ரொம்ப போர் அடிக்குதுமா. இந்த ட்ராங்கலோட ஹைட்டை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏன் ஹைட்டே எனக்கு தெரியாது. இது எனக்கும் தெரியாது. ஆனால் இது நல்லா படித்தா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். அங்கே போய் ஹாயாக உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அதான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேனே. ஏய், கூட கூட பேசாத. ஸ்கூல் டைரியா காட்டு. அது நான் ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். சரி, இந்த மேட்ச் முடிச்சுட்டு தமிழ் படி. தமிழுக்கு ஒன்று அழுத்தம் சொல்லிட்டு எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறீங்க? என்னது டேட் ஆஃப் பர்த்தா? அது எதுக்கு இப்போ? சரி, நோட் பண்ணிக்கங்க. நவம்பர் 12, சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, ஜட்டி சைஸ் 85, பிளட் குரூப் O பாசிட்டிவ். போதுமா? பின்ன வாங்கி 3 மாசத்துல சவுண்டு ஃபால்ட் ஆகி யார் பேசினாலும் மொட்டராஜேந்திரன் பேசுகிற மாதிரி கேட்குது. ஏய், படி. என்கிட்ட வழக்கமாக பேசுவார்ல, அவர் பேர் என்ன? அசோக். அசோக், அவரை பேச சொல்லுங்க. அசோக் லீவா? நான் உங்கள் ஓனருக்கு மெயில் அனுப்புகிறேன். அவர் கொரியாவில் இருந்தானே, கோயம்புத்தூரில் இருந்தானே. இந்த பாருங்க, நான் உங்களை கன்சியூமர் கோர்ட்டில் சந்திக்கிறேன். உங்களுக்கு தான் பிரச்சனை என்னன்னு புரியலையே. இந்த பாருங்க, ஹலோ, நான் சொல்ற முதல்ல கேளுங்க. கூட கூட பேசிக்கிட்டு எனக்கு டிவி மெக்கானிக் வேண்டாம். ஐ வாண்ட் ரீப்ளேஸ்மென்ட். ஓகே,
பயந்துட்டானுங்க. ஆமா ஆமா, நீ மிரட்டினதை பார்த்து நாங்களே பயந்துட்டோம். நானும் 3 மாசமா போராடி இருக்கேன், உங்களுக்கெல்லாம் கிண்டலா போச்சு. இதுக்காகவே நான் கன்சூமர் கோர்ட் போய் நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம ஹனிமூனுக்கு ஊட்டி போகணுமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அங்க ரூம்ல இதே மாதிரி டிவி ரிப்பேர் ஆகி நீ ஃபோன் பண்ணி கத்துனியே, அந்த டிவி மெக்கானிக்கு நைட் 9 மணிக்கு ரூம்குள்ள வந்தா. நீ அவனை உள்ளே விடாம எப்படி விரட்டின? என்ன பண்றது, அப்ப நீ புதுசு, டிவி பழசு. இப்ப அப்படி இல்லையே. அம்மா, நான் பழசா? என்னவே அடிக்கிறியா கள்ளி? பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும். சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். தப்பா பாடு, தப்பா பாடு. பத்மா, மாங்காய் தொக்கு, அப்புறம் பூண்டு ஊறுகாய். சரியா? மாவடு நீ குரூப்ல போடவே இல்லையே. இத பாரு, அப்படி அடுத்த தடவை தரேன். சரி, ஓகே. சரோஜா, சாமான் நிக்காலோ. கருவேப்பிலை பொடி, 2 வத்த குழம்பு. 2 4 கேட்டிருந்தானே, குரூப் மெசேஜ்ல போட்டிருந்த பாக்கலையா நீ? பார்த்தேன். 4 எதுக்கு? 3 வேளை வத்த குழம்பே சாப்பிடுவேளா? அவ்வளவு புளி உடம்புக்கு ஆகாது. 2 போறோம், அப்புறம் தரேன். அதுவும் சரிதான். வா விஜி. மாமி, நேத்திக்கு தேங்காய் பர்ஃபி பண்ணேன். பாலுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் விஜி, அன்னைக்கு ஒரு உப்புமா கொடுத்தியே, சூப்பரா இருந்தது. நானும் இத்தனை வருஷமா பண்றேன், அந்த டேஸ்ட் வரதே இல்ல. நீ ஏதோ சீக்ரெட் ஃபார்முலா வச்சிருக்க, என்னன்னு சொல்ல. உப்மால என்ன ஃபார்முலா இருக்கு? கொஞ்சம் பக்குவமா இருந்தா நம்ம சாப்பிடலாம். தண்ணி அதிகமாச்சுன்னா போஸ்டர் ஓட்டுறவனுக்கு கொடுத்துட வேண்டியதா? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொல்லு விஜி. ஒண்ணும் இல்ல மாமி, கடைசியில கொஞ்சம் பால் சேர்த்துக்கும், அவ்வளவுதான். சரி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உப்மால கூட கடைசியில தான் பாலை ஊத்துவாங்களா? ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ஆர்ஜே அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு வேர்ல்ட் டூரிசம் டே. இந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாட உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. நம்ம எல்லாருக்குமே டூர் போக ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஏன்? நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். டக்குனு உங்க போன் எடுங்க. 8687556611 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர். ஹலோ ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹவுஸ் வைஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஹரித்வார். ஹரித்வார், வாவ். ஏன் ஹரித்வார் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அங்க போய் சேரும்போது நைட் ஆயிடுச்சு. ஒரு டென்ட்ல தான் தங்கணும். டிராவல் பண்ண களைப்புல நல்லா தூங்கிட்டேன். விடி காலையில முழிப்பு வந்துச்சு. எழுந்து வெளியில வந்து அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டேன். என் கண்ணெதிரில கங்கா நதி ஓடிட்டு இருந்துச்சு. நிமிர்ந்து பார்த்தா பிரம்மாண்டமான இமயமலை. வனிலா ஐஸ்கிரீம் கொட்டின மாதிரி பனி மூடி இருந்துச்சு. அந்த மலைக்கு பின்னாடி இருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்துச்சு. இந்த குழந்தைங்களா திருட்டுத்தனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்றான்னு எட்டி பாக்குங்களே, அந்த மாதிரி. அந்த நதியோட சத்தம், பறவைகளோட சத்தம், அதை தவிர வேற எதுவுமே கேட்கல. அப்பதான் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி இருந்துச்சு. இயற்கைதான் கடவுள்னு புரிஞ்சுது. அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியல. வாவ் விஜயலட்சுமி, நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கும் ஹரித்வார் போகணும் போல இருக்கு. நீங்க எப்போ போனீங்க? நான் போனதே இல்ல. வாட்? போனதே இல்லையா? அப்போ இவ்ளோ நேரம் சொன்னதெல்லாம்? எங்க அம்மா ஹரித்வார் போயிருக்காங்க, அவங்க சொன்னதுதான் இது. அவங்க சொல்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இதை சொல்லி கேட்பேன். அவங்களும் சலிக்காம எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ அம்மா இல்லை, ஆனா அவங்க சொன்ன ஹரித்வார் இன்னும் என் மனசுலயே இருக்கு. அது மாறவே கூடாதுன்னு நாங்க போகவே இல்லை. நான் போகலனாலும் எனக்கு பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சா. அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை.
விஜயலட்சுமி இந்த காலை பொழுது அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஆமாமா. மேடம், ஹரித்துவார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஓ, ஹவுஸ் ஹஸ்பண்ட். என்ன பாணி, இவ்வளவு வருஷமா உன் கடையில தானே மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு டோர் டெலிவரி கேட்டா முடியாதுங்கிற. என்ன பண்ண சொல்றீங்க? பையன் பிஸியா இருக்கானே, நீங்க வேணா பாருங்களேன். யார் இவனா? பார்த்தேன். இல்லைங்க, இவங்க ஃபோன் பண்ணும்போது பையன் பிஸியா இருந்தான்னு சொன்னேன். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? 500 ரூபாய்க்கு கம்மியா சரக்கு வாங்கினா டோர் டெலிவரி பண்ண முடியாது. ஏதோ மூட்டு வலின்னு கேட்டேன். எனக்கு தான் மூட்டு வலி. 8 வருஷமா என்ன தேய்ச்சி நிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? பிடிங்க, இந்தாங்க பில் வாங்கிட்டு போங்க. விஜி, நான் வரேம்மா. சரி மேம், அதை எடுத்துருங்க. எடுத்துறேன். ஹலோ, ரூபா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹார்பிக் வேணும். ரெட்டா ப்ளூவா மேடம்? என்ன வித்தியாசம்? அப்பாஸ் ரெட் கலர் பேண்ட் போட்டு வந்தா தரை க்ளீன் பண்றதுக்கு, ப்ளூ பேண்ட் மத்ததுக்கு. அப்ப ரெட்டியே கொடுத்து அனுப்புங்க. உடனே உடனே. போர்சி தானே? சரி, கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஓகே. நீங்களே கொண்டு போவீங்களா இல்ல அப்பாஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவீங்களா? இல்லைங்க மேடம், ரூபா மேடம்க்கு காய்ச்சலாம், அதான். தெரியும், காலையில பார்லர் போயிட்டு இருந்தாங்க, அப்ப சொன்னாங்க. பாத்தீங்களா, முன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு தான் பியூட்டி பார்லர் போவாங்க, இப்போ காய்ச்சலுக்கே பியூட்டி பார்லர் போறாங்க. என்ன டெவலப்மெண்ட்! ஜிஎஸ்டி வந்துச்சு, மூட்டு வலி அதிகமாகி போச்சு. இந்தாங்க. வேணாம், பிளாஸ்டிக்கு கெடுதல். தேங்க்ஸ் மேடம். ஏம்பாலு, நம்ம கூட இந்த மாதிரி காசு வாங்கி ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? டிராவல்ஸ் ஆரம்பிச்சா போச்சு. ஏற்கனவே ஆரம்பிச்ச டெய்லரிங் யூனிட், சிட் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன். இதையும் ஒரு கை பார்த்தலாம். நான் சீரியஸாக தான் கேட்குறேன், கிண்டல் பண்ணாது. சரி, யோசிக்கலாம். முதல்ல ஒரு கார் வாங்கலாம். ஒன்றும் இல்லை, 5 கார். பெருசா திங்க் பண்ண பாலு. விஜயலட்சுமி டிராவல்ஸ். கம் ஆன். 5 ஏசி தானே? என்ன? அதுல ஒரு டாக்ஸி நீயே ஓட்டு. சிச்சி, நான் ஆஃபீஸில் இருக்கணும். ஓ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், கஸ்டமர் கால்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அப்பப்போ சர்ப்ரைஸாக போவேன், டிரைவர்ஸை செக் பண்ணு. கட் கட் கட். அம்மா, அதுல ஒரு கார்ல என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களா? முடியவே முடியாது, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நீ எப்பவும் போலவோ அப்பா கூடவே போ. என்னம்மா, 5 கார் வச்சுக்கிட்டு நான் பைக்ல போறதா? என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இது பாரு, தொழில்னு வந்துட்டா அது வேற. பிசினஸ் நல்லா டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொந்த யூஸ்க்கு இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஓகே? ஏன் விஜி, ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது. முடியவே முடியாது. இவ கிளம்புற நேரத்துல யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அம்மா, திஸ் இஸ் அன்ஃபேர். சமயத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற விஜி. ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான், அட்லீஸ்ட் ஒரு நாளாவது. ஒரே பையன், அவனுக்கெல்லாம் பெரிய கஸ்டமர்ஸ். இது பார் பாலு, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். அப்பதான் தொழில முன்னேற முடியும். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனாலும் இல்லாத காருக்காக 3 பேர் சண்டை போட்டுக்கிறது அவள் நல்லதா பண்ணல மேடம். ரொம்ப பேசுறான், நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது. அம்மா, பெரியம்மா. அம்மா, சாரி. ஹலோ அக்கா, நாங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துல போயிடும். சரிக்கா, வாங்க. கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்களாம். இது மியூசிக்கல் சேர். ஓ, மியூசிக்கல் சேரா? இது சிங்கிங் காம். டேய், போதும்டா. என்ன பாலு, டிவி இன்னும் ரிப்பேர் பண்ணல? இல்ல மாமா, அது ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கேன். ஓ தாத்தா, கஸ்டமர் கேர்ல அப்பா மட்டும் கேரே பண்ண மாட்டேங்காங்க. டேய், ஓவரா பேசாத. மாமா, நான் கன்சூமர் கோர்ட் போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போக போறீங்களா? மாமா, நம்ம உரிமைக்காக நம்ம போராடியே தீரணும். 3 மாசமா உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். ஓஹோ. அடுத்தது கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி தீ குளிக்கிறது தான் பாக்கி. அதுக்கு பேசாம டிவியை கொளுத்துங்க. அதுக்குள்ள எப்படி இவ்ளோ செஞ்ச? அவ எப்பவுமே இப்படிதானே? இந்த சுறுசுறுப்பை படிப்புல காமிச்சிருந்தா உங்களை மாதிரி பேங்க் ஆபீசர் வேலை கிடைச்சிருக்கும். பஜ்ஜி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். ஏண்டா, நீயாவது உருப்படியா படிக்கிறியா இல்ல உங்க அம்மா மாதிரியா? தாத்தா, நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அம்மா மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னது? அம்மா மாதிரி பிசினஸா? ஆமா தாத்தா, அம்மா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னது? டிராவல்ஸா? என்னடி இதெல்லாம்? ஏய், பண்ண என்ன? உங்க பேங்க்ல லோன் தருவீங்களா? எதுக்கு? கார் வாங்குறதுக்கு. 5 கார். டிவியே ஒழுங்கா ஓடுறது இல்ல, இதுல கார் எங்க ஓட போகுது? உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் இல்ல? நான் சீரியஸா தான் கேக்குறேன்.
+2 எக்ஸாமே லேட்டா எடுத்துக்கிட்டவ, அதுவும் 3 தடவை. கொடுங்க. ஐயோ ஐயோ. ஏய் விஜி, வெங்காய பஜ்ஜியோ மிளகா பஜ்ஜியோ போடு. ஏய் விஜி, இப்போ என்னத்துக்கு நீ இப்படி கோச்சிட்டு வர? பின்ன இந்த அப்பாக்கு எப்போ என்ன மட்டும் தட்டி பேசணும், அதுவும் சித்துக்கு முன்னாடி. அவர் உண்மையை தானே சொன்னாரு. பின்ன நீ என்ன ஸ்டேட் ரேங்கா வாங்கின? நான் என்ன வேணும்னா ஃபெயில் ஆனேன்? முதல் தடவை எனக்கு டைஃபாய்டு, ரெண்டாவது தடவை क्वेश्चन பூரா அவுட் ஆஃப் சிலபஸ். என் கிளாஸ்ல நல்லா படிக்கிற அந்த முத்துலட்சுமி ஃபெயில் ஆயிட்டா. அப்புறம் மூணாவது தடவை எழுதலாம் இருந்தப்போ இந்த 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 விரல்ல நகை சுத்தி வந்துச்சு. அப்போ அந்த தாத்தா தான் வயசு பிள்ளைங்க படிக்கிறதோ வெள்ளரிக்கா வெடிக்கிறதோ நம்ம கையில இல்லைன்னு சொல்லிட்டு படிப்பு நிறுத்திட்டாரு. மிமிக்ரி மட்டும் நல்லா பண்ற. பின்ன அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? பிசினஸ் பண்றது என்ன அவ்வளவு ஈஸியா? ஏற்கனவே சிட் ஃபண்ட் பிசினஸ் பண்றேன்னு எங்க 30,000 ரூபாயை காலி பண்ண. ஓ, இப்போ நீங்களும் குத்தி காட்டுறீங்களா? அந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. உன்னோட பிரச்சனையே இதுதான். ஏதாவது ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். டெய்லரிங் பண்றது, பாட்டு பாடுறது, சமையல் பண்றது, மிமிக்ரியும் பண்றது. எனக்கு வருதுன்னா பண்றேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதாவது வேலை கிடைச்சிருக்கும். லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்காது. இப்போ என்ன, நான் எதுவுமே பண்ணக்கூடாது அதானே? சரி, நான் வீட்லயே கிடக்குறேன். நீங்க எல்லாம் வரும்போது நான் பஜ்ஜி சுட்டு தரேன். விஜி, பஜ்ஜி சூப்பர். ஒண்ணே கூட பாலு, அந்த டிராவல்ஸ் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏகப்பட்ட லாஸ். பேங்க்ல இருந்து வண்டி எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. நீ அந்த டிரைவர்ஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிடு. என்னது பாலு, கால் கொஞ்சம் பிடிச்சு விடு. இந்த வரேன். சரி, கிளம்பும்போது அப்பா ஏதோ பேசிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாரு? வேற என்ன, வழக்கம் போல தான். உங்கள் அக்காஸ் 2 பேரும் வீடு வாங்கிட்டாங்களாம். நீங்களும் சீக்கிரமா வீடு வாங்க, செட்டில் ஆகுங்க. இதே தான். நீ சொல்ல வேண்டியதானே? நாங்கள் வாடகை கட்டுறோம், அவங்க இஎம்ஐ கட்ட போகிறாங்க. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறது சரிதானே. அவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நீ தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இல்லை கோப்பா, உன் உண்மையான அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. சரிங்க வா, பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு? நம்ம பாடுத்தேன். நேத்து ராத்திரி யம்மா தூக்கம் போச்சிடி யம்மா ஓஜி அன்னார்கலி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி ஆத்தாடி உன்னாலதா நேத்து ராத்திரி யம்மா தூக்கம் போச்சிடி. டேய், என்னடா கேம் விளையாண்டு இருக்க? ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்பு. நான் ரெடிப்பா. ஏய், ஒழுங்கா சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டா பாவா, எனக்கு அதான்டா பிடிக்கும். பாலு, நான் அப்புறமா இபி பில் கட்ட போறேன். அது ஆன்லைன்ல கட்டலாம்ல. ஏய், மூட்டை மாட்றா. டேய், டைம் ஆச்சு, வா. எல்லாத்துலயும் ஸ்லோ, அப்பா மாதிரி. ஓகே, பை. பை பை மா. டேய், வா, படியில போலாம், வா. ஹாய் ஹாய். ஹாய். காஃபி? Thank you, but we are very tired. Long flight. Gotta sleep and get over the jet lag. Bye, Vijay. Bye. Long flight. Got to get over the jet lag. வாடி பாக்யலட்சுமி, கரெக்டா வந்துடு. உனக்கு என்ன ஜாலி? வீடா வாசலா? வார வாரம் வந்து திட்டிட்டு போற அப்பாவா அக்காவா? ஆமா, நீயும் எவ்வளோ பறக்குற. உனக்கு இந்த ஜெட்லாக் எல்லாம் வருமா? என்னடி கர். ஆனா நானும் இன்னைக்கு வெளியில போக போறேன். இபி பில் கட்ட போறேன். பாலு கிட்ட சொன்ன ஆன்லைன்ல கட்டுன்னு சொல்லுது.
ஆனா இந்த மாதிரி சமயத்துல தானே நான் அயன் பண்ண புடவை கட்டிட்டு வெளியில போக முடியும். கரெக்ட் தானே? சரி, நான் கிளம்புறேன். பாய் பாகு. ஏ நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீ என்னடா சோசியலிச பொது உடம்புன்னு பேசிட்டு இருக்க? இதோ பார், மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்றது எல்லாமே மாறும். இதே தான் பல வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். உன் குடும்ப பிரச்சனை மாறிச்சா? அதே வீடு, ஓட்ட சைக்கிள், இங்கே உன் பொண்டாட்டியோட உன் ஆதார் கார்டை லிங்க் பண்ணா தான் நீ புள்ள பத்துக்க முடியும். கரெக்டாக வரப்போகுது தெரியுமா? யாருக்கிட்டே ஒன்று மாதிரி பல பேர் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீ வேறையா? ஒன்று தெரிஞ்சுக்க, நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு என் எதிர்த்தா தீர்மானிக்கிறான். அப்போ அதை விட நீ தீர்மானிக்கலையா? இவ்வளவு தீவிரம் ஒத்துக்க. யோ, வேலை பார்க்காம என்னையா பண்றீங்க? என்னால முடியல. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? ஸ்கூல் பசங்க மாதிரி தினம் டிசைனா சண்டை. எதை பத்தியா கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பேப்பரை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுது. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் பேப்பரோட வந்துடுறீங்க. காலையில வந்ததும் மணி ஆட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க மணி அடிச்சு அவர் காஜாவே கிழிஞ்சு போச்சு. என்னால சத்தியமா முடியல. என்னை விட்டுருங்க. என்னை விட பெட்டரா உங்களுக்கு நானே ஆள் பார்த்துறேன். பட்டர் நான் வேண்டாம், கர்ட் ரைஸ் போதும். இத காதல மாட்டுங்க. ரொம்ப ஆட்டாதீங்க, அந்தர போது. எங்க வந்த? என்ன மரியா, ஆஃபீஸ் வேலை? எது இந்த கேவலமான வேலையா? ஓ, நேத்து நீ கோவமா பேசுனத இன்னும் மனசுல வச்சிருக்கியா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த அப்பளம் பாட்டை கூட கரெக்ட் பண்ணிட்டேனே, வரும்போது பாடிட்டே வந்தேன். நீ கேட்கல? சாரி. சத்தமா சொல்லு மரியா. நேத்து அந்த கத்துன இப்ப கத்தி சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. சாரி. அது எப்படி? நாயும் பிழைக்கும் இந்த பிழப்பா? நீ எல்லாம் கனவு கனதான் லாய்க்கு, காரியத்துல ஜீரோ. நீ எந்த நிலைமையில என்கிட்ட வேலை கேட்டுட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சுதானே நான் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன். நீ என்ன பண்ண? You embarrassed me, made me look like an idiot. I'm really sorry. ஒரு கவிஞனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அத்திக்காய் பாட்டு எழுதின அதே கண்ணதாசன் தானே இறந்த பழம் பாட்டு எழுதியிருக்காரு. So you know what? I don't care. You can go yourself. கவிஞனாவே இரு. யாருமே படிக்காத புஸ்தகத்துல கவிதை எழுது. அப்புறம் யாருமே படிக்கலன்னு திட்டிக்கிட்டே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டே படா. மரியா, நான் நினைச்சேன்னா உன் மாதிரி 10 பேரை உருவாக்க முடியும். ஏன் நேத்து புடவை கட்டிக்கிட்டு குக்கர் தூக்கிட்டு வந்தாலே ஒருத்தி, அவளை கூட ட்ரெயின் பண்ணுவேன். ஓனர் நான் சொன்னா சரின்னு சொல்லிடுவாருங்க. இவர்தான் ஓனரா? இல்ல இல்ல, நீங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சாரி எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, ட்ராக் சூட் தான் போட்டு வரணும். இப்படி வாங்கல, இது ஆம்பளைங்க நிறைய இருக்கு ஜிம்மு, அதனால இப்படி எல்லாம் சாரி கட்டு வந்தா வெறிச்சு பாப்பானுங்க. நீங்க ட்ராக் சூட் போடுவீங்கல்ல? அக்னி நட்சத்திரம் அமலா மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அட்லீஸ்ட் she had that hunger. ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு அவகிட்ட. யூனோ, இத பார், எத்தனை மிஸ்ட் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், என்னால முடியும்னு சொல்லி. So why not her? In fact, that's it. That's the plan. புடவை கட்டின மாமி, லேட் நைட் ஷோ. எஸ், ரிசப்ஷனிஸ்ட் வேலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுலயும் இந்த லேடிஸை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒர்க் அவுட்டே பண்ணாம பாதி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இடுப்புல சத குறையில நம்ம கிட்டே சண்டைக்கு வருவாங்க. மரியா மேடம், ஒரு நிமிஷமா? ஹலோ விஜி, நான் மரியா பேசுறேன். ஹலோ எஃப்எம்ல இருந்து. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஜிம்ல இருக்கேன். ஓகே ஓகே. அன்னைக்கு நீங்க ஆடிஷன்ல பேசுனீங்க இல்லையா, அது இப்போ திருப்பி பேசி காட்ட முடியுமா? இப்பவா? எஸ். ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். விஜய், உடனே ஸ்டுடியோக்கு வர முடியுமா? வரேன் மேடம். ஹாய் கும்கி.
ஸோ லேட் நைட் ஷோவில் பிரச்சனைன்னு சொல்கிறதா இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லுவீங்கன்னு எங்கள் லிஸ்னர்ஸோட ஒரு சர்வே எடுத்தோம். அதில் சூஸ் பண்ண கால் தான் இது. கிருஷ்ணா, அதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டேன். கவனமாக கேளுங்க விஜய். வணக்கம், என் பேர் ஆண்டனி. நான் ரயில்வேஸில் என்ஜின் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், சலுகைகள், குடும்பமும் நல்லா இருக்கு. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. கடைசியாக நிம்மதியாக தூங்கினது எப்போன்னு கூட ஞாபகம் வரல. பல கொலைகள் பண்ணின ஒருத்தனோட மனசாட்சி அவனை தூங்க விடாதில்ல. நானும் அப்படி தான் இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 தற்கொலைகளை கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். போன வாரம் கூட ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் திடீர்னு வந்து ட்ராக்ல நின்னான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்து இந்த சாவுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தோணுது. வீட்டுக்கு வந்து கண்ணை மூடினாலே இந்த சாவுகள் தான் தெரியுது. என்னால் என் மனைவி கிட்ட கூட சகஜமாக இருக்க முடியல. என் பிரச்சனையை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் வேலைக்கு போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. ஸோ எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பூரா தூங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன். ஆனால் முன்னாடி என்ஜினில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சதே இல்லை. ஐ நோ. ஸோ இப்போ இந்த காலர் கிட்ட நீங்கள் ஆர்ஜேவா பேசணும்னா எப்படி பேசுவீங்க? நானா ஆர்ஜேவா? யா, கம் ஆன், கிவ் இட் a try. கிருஷ்ணா, ஒரு வாட்டி பேசி காட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. சிரிக்கக்கூடாது. அவர் பேசினது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நீங்கள் சிரிக்க சொன்னால் கூட எனக்கு சிரிப்பு வராது. ஓகே. ஹலோ ஆண்டனி டார்லிங், அந்த என்ஜின் ரூமில் தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நாம் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வெளியே தெரிகிற நிலாவை பார்க்குறோம். ஐயே, என்ன ஐயே இப்படி இல்லாம பேசுறது? ஹலோ, இது லேட் நைட் ஷோ, இப்படி தான் பேசணும். அவரு எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனையை சொல்றாரு, அதுக்கு இப்படியா பதில் சொல்றது? வேற எப்படி சொல்லணும்? சரி, உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசி பாருங்க. என்ன மரியா? இட்ஸ் ஓகே, லெட் ஹர் ட்ரை. ட்ரை. ஹலோ, உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்கள் இது வரைக்கும் 50 பேரோட சாவுதா பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை. சாகணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. ஆனால் வாழணும்னு ஆசையோட புது வேலை தேடி போகிறவங்க, தன் குடும்பத்தை பார்க்க போகிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிறவங்க, இப்படி எவ்வளவோ கனவுகளோட எத்தனை பேர் உங்கள் ட்ரெயினில் வராங்க. இந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி எத்தனை லட்சம் பேரை நீங்கள் பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி அவங்க ஊரில் இறங்கும்போது அவங்களே அறியாம அவங்க மனசில் ஒரு சந்தோஷம், முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அது அவங்க உங்களுக்கு சொல்கிற நன்றி. வீட்டுக்கு போய் அதை மட்டும் நினச்சி பாருங்க, உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் உங்களை மாதிரி தனியாக போகிறவங்களுக்காகவே நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா. அவரோட பாட்டு கேட்டுட்டே போங்க, எல்லாம் சரியாயிடும். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். ஆர்ஜி ஆகணுமா? நாளிலிருந்து 10 நாள் ட்ரைனிங் வரணும். வர முடியுமா? இது லேட் நைட் ஷோ அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு வரணும். பரவாயில்லையா?
ஆனால் மேடம் நான் +2 ஃபெயிலு. பரவாயில்லையா? குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜே மது. சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ ஷூர். ராகி தோசை தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்றீங்களா? ஆசம். தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. இல்லை இல்லை, வேணாம். அதே எங்கள் அம்மா ஊரில் ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும். கும்பக்கரையே மணக்கும். அந்த பக்கமெல்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, ஷோ இருக்குல்ல. ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேராக அவங்களோட அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கா வைப்பர்ஸ் எப்படி? என்ன கனெக்ஷன்? புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும், இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மார்புக்கு பின்னால அந்த பொண்ணோட மனசு இருக்கும். அதை பாருங்க. தெருவில் பூ விற்கிற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வெயில்ல தெருவில் பூ விற்கணும்னு யோசிங்க. பஸ்ல வேலைக்கு போற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வேலைக்கு போகணும். அவன் வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன நடக்கும்னு யோசிங்க. உங்க கடைக்கு வர எல்லா பெண்களையும் இப்படியே பார்க்க ஆரம்பிங்க. பரோட்டா கடையில் வேலை செய்கிறவனுக்கு நிலாவை பார்த்தா பரோட்டாவை தான் தெரியும். நிலாவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு பரோட்டாவை பார்த்தா நிலாவை தான் தெரியும். ஸோ கண்கள் ஒரே மாதிரி, பார்வை வேற வேற. நீங்க இப்படியே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் வேற 2 விஷயங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க கண்களை. என்ன மது, இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? ராகவன், எப்பவுமே பிரச்சனைகள் தான் சிக்கலா இருக்கும். அதுக்கு தீர்வுகள் சிம்பிளா தான் இருக்கும். என் பிரச்சனை தீர்மானம் தெரியல, ஆனா உங்ககிட்ட பேசுனது பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். நான் நல்லா ஆயிட்டேன்னா உங்களை நேர்ல மீட் பண்ணி உங்க கண்களை பார்த்து பேசுவேன். தேங்க்யூ so much மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். ஆசம். தேங்க்யூ மேடம்.